வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இம்மாதம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு நண்பர்களே, சொத்து பத்துக்கள் வாங்க விற்க கைமாற்றுவதற்கு இந்த காலகட்டம் மிக மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. ஆரோக்கிய நிமித்தமாக ஆகச்சிறந்த காலகட்டம் இது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. சின்னதான லாபங்கள் தொழில் அவ்வப்போது எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதம் பெரிய வருமானத்திற்கான அமைப்புகளோ பெருசாக ஒரு ஏற்றத்திற்கான அமைப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் வருமான ரீதியாக ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இருக்கும். அதுவும் ஜாதகப்படி யாருக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். மாத பலன்கள் வருகின்ற புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இது ஒரு பொதுவான பலன்க, சரிங்களா? கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பொது பலன். இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு, அவ்வளவுதான். அதற்கு மேலே இதுக்கு ஒரு பெரிய பலமோ அல்லது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற அமைப்பு கிடையாது. ஆனால் இந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பார்ப்பது நல்லதுங்க. ஏன்னா இது ஒரு பொது பலன் தான், ஒரு 10% தான், இதுக்கு ஒரு பெரிய பலம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் இப்போ நான் ஒவ்வொரு பலனையும் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால், உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தி நடந்தால் ஒவ்வொரு பலனுக்கும் அதுக்கு நிகரான ஒரு தசாபுக்தி உங்கள் ஜாதக அமைப்பை கேட்பேன். அந்த தசாபுக்தியும் பொருந்தி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பலன் 10% கிடையாது, உறுதியாக அது 50% மேலே வேலை செஞ்சே தீரும். நம்ம உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறதுங்கிறத பார்த்துருவோம். அன்புக்குரிய மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இப்போ நம்ம பார்க்க இருக்கின்றது புரட்டாசி மாதத்திற்கான தமிழ் மாதத்திற்கான பலன்கள். இது ஒரு பொதுவான ராசி பலன். இதோடைய பலம் ஒரு 10%, அவ்வளவுதான். அதுக்கு மேலே இதுக்கு பெரிதாக சொல்கிற அளவுக்கு பலம் கிடையாது. அதனால் இது ஒரு முக்கியமான பலன் எடுத்துக்க முடியாது. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை கூட வச்சுக்கிட்டு பலன் பாருங்கள். நான் ஒவ்வொரு ப்ரெடிக்ஷனும் சொல்லும்போது, ஒவ்வொரு பலன்களையும் சொல்லும்போது கூடவே இந்த தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த பலனோடு ஒப்பிட்டு சொல்லுவேன். அந்த தசாபுக்தி நடந்தால், உங்கள் ஜாதகப்படியும் அந்த தசாபுக்தி நடந்தால், இப்போ நான் சொல்கிற இந்த பொது பலன் 10% இருக்கு இல்லையா, அது 50%க்கு மேலே பலமாயிரும். அது ஒரு பலம் பெற்ற பலன் ஆயிரும். அந்த கிரக அமைப்புகளும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னா உறுதியாக அது நடந்துடும், சரிங்களா? அப்போது உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கறது நல்லது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? சரி, நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம் நண்பர்களே. இந்த அமைப்பின் அடிப்படையில் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, துடிப்பாக இருப்பீங்க, டப்பு டப்பு டப்புன்னு கோபம் வந்துடும், சரிங்களா? எதை எடுத்தாலும் கொஞ்சம் ஆளுமையாக பேசணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரியான குண அமைப்புகள் மேலோங்கிரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். யாருடைய ஜாதகப்படி 8ஆம் இடமும் 1ஆம் இடமும் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ அவங்க உண்மையிலேயே இப்படி தான் துருன்னு இருந்துருவாங்க, சரிங்களா? அது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க அன்பு நண்பர்களே, எங்கே நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாளாக ஏதாவது சொத்து விற்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அந்த சொத்தை வித்துட்டுனா என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிருவேன், அந்த சொத்தை வித்துட்டுனா என் பையனை படிக்க வச்சிருவேன், ஆனால் விற்க முடியாதது மாதிரி நகர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால அப்படின்னு யாரெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு இக்காலகட்டம் சொத்து பத்துக்களை விற்பதற்கு ஆகச்சிறந்த காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அப்படியே ஜாதகப்படி பாருங்க, யாருக்கு 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு உறுதியாக அதை விற்பதற்கான பலம் கிடைச்சிரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் எனதருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த காலகட்டம் எந்த ஒரு விஷயத்துல நல்ல மேன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, படிப்புல ஓரளவுக்கு பிள்ளைகளுக்கு கவனம் பெருகக்கூடிய காலகட்டம், படிப்புல ஒரு நன்னிலை பெறக்கூடிய காலகட்டமாக மாதம் அமைகின்றது. அப்படியே ஜாதகப்படி வாங்க, யாருக்கு 4ஆம் இடம் 2ஆம் இடம் கெடாமல் தசாபுக்தி ஓடுதோ அவங்க உறுதியா நல்லாவே இந்த காலகட்டத்தில் படிப்பாங்க. அதாவது 4ஆம் இடத்துல பாவகிரகங்களோ 2ஆம் இடத்துல பாவகிரகங்களோ இல்லாமல் இருந்தாலே போதும், எந்த தசாபுக்தி நடந்தாலும் இந்த காலகட்டம் படிப்புல ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ளோ இருக்கும், சரிங்களா? ஒன்றும் பயப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறெங்கு சிறப்பான அமைப்புனா பொருட்சேர்க்கைக்கு ஆகச்சிறந்த காலகட்டம். அதுவும் குறிப்பாக ஹோம் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லக்கூடிய மின்சாதன பொருட்கள், அதாவது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பெரிய பெரிய பொருட்களை எல்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக அமையப்பெறுகின்றது. அப்படியே தசாபுக்திக்கு வாங்க, யாருடைய ஜாதகப்படி 4ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி ஓடுதோ அவங்களுக்கு உறுதியாக பொருட்சேர்க்கை உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும்.
இப்போ இது தசாபுக்தி இல்லைங்க, நான் மிதுன ராசியில தான் பிறந்திருக்கேன், இந்த முறை ஏதாவது ஒரு டிவி வாங்கிடுவேன்னா கண்டிப்பாக கிடையாது. தசாபுக்தி அங்கே மேட்ச் ஆனால் தான் டிவி வாங்குவீங்க, இல்லைனா டிவி வாங்கணும்னு நினைப்பீங்க. இந்த 10% நினைப்பை தான் கொடுக்கும், செயலை தராது, அல்லது செயல் வெற்றியை தராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேற எங்கேங்க சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த இந்த கட்டுமான பணிகள்லாம் பெண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் முடிக்கிறதுக்கு மிக மிக சிறப்பானதாக அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சின்ன சின்னதான லாபங்கள் தொழில் அவ்வப்போது எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதம் பெரிய வருமானத்திற்கான அமைப்புகளோ பெருசாக ஒரு ஏற்றத்திற்கான அமைப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் வருமான ரீதியாக ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இருக்கும். அதுவும் ஜாதகப்படி யாருக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு நல்லா இருக்கும். பிறருக்கு அதுவும் பெருசாக கிடைக்காது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. ரொம்ப ஏற்றம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற வருவாயை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு மிகுந்த அமைப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஆரோக்கிய அமைப்புகள் ஒரு புறம் சின்ன சின்னதாக தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னுக்கு நான் சொல்லணும்னா, பேங்க் லோன்ஸ் யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா முதல்ல நன்மைகளை முடிச்சிடும். பேங்க் லோன்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பேங்க் லோன்ஸ் கிடைக்கிறதுக்கான, அல்லது யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிங்கன்னா அந்த கடன் கிடைக்கிறதுக்கான அமைப்புடைய மாதம் இந்த மாதம். அப்படியே ஜாதகப்படி வாங்க. யாருக்கு 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்கோ, இல்லை 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போயிட்டு இருக்கோ, உறுதியாக கேட்கின்ற இடங்கள்ல கடன் கிடைக்கும். தசாபுக்தி நடக்கல சார், நீங்க கேட்பீங்க ஆனால் தரமாட்டாங்க யாரும். அது தசாபுக்தியும் நடந்துருச்சுன்னா அது நல்ல மேன்மை உறுதியாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் நான் அடிக்கடி சொல்றது, திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் எந்த ஒரு மாத பலனோ தடுக்கிறதுக்கான பலம் கிடையாது. அதனால அந்த உங்க ஜாதக அமைப்பின்படி குழந்தைக்கான திருமணத்திற்கான நேரம் வந்துருச்சுன்னா அழகாக அது நடந்துரும். அதை பற்றி பயப்பட வேண்டாம். நான் ஒரு திருமணத்தை பற்றி சொல்லி ஒரு நடக்காத, குழந்தை பற்றி சொல்லியே பிறக்காது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்களுக்கு வேறெங்கு சிறப்பான அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். ஒரு நீங்கள் என்ன இந்த கூலி வேலைக்கெல்லாம் போவாங்க, 2 நாள் வேலைக்கு போவாங்க, 2 நாள் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். நீங்களும் கடுமையாக உழைச்சிருவீங்க. நல்ல வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். யார் ஜாதகப்படி 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் சம்மந்தப்பட்ட தசையும் நடக்குதோ அவங்களுக்கு உறுதியாக வேலை கிடைச்சிடும். மற்றவங்களுக்கு அது பெரிதாக எடுத்துக்க முடியாது. ஆனால் இந்த தசாபுக்தி நடந்ததுன்னா உறுதியாக அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு விஷயம். அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறெங்க நல்ல மேன்மை இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் ஓவராலாக பார்த்தோம்னா ஆரோக்கியத்தில் தொந்தரவு பண்ணும் இந்த மாதம். ஆக உடல்நிலையில கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான ஒரு அவசியம் இருக்கு. யாருடைய ஜாதகப்படி 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போய்கிட்டு இருக்கோ அவங்க உறுதியாக கவனமா இருக்கணும். பிறராது தசாபுக்தி போலனா பெருசா பயப்பட வேண்டாம். சின்னதாக தலைவலி வந்துட்டு போயிடும். தசாபுக்தி நடக்குதுன்னா 10 நாள் வச்சு காய்ச்சல் அடிக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பாக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். ஜாதகப்படி 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலகட்டம் அவசரப்பட்டு எதுவும் கடனை உடனே வாங்கிடாதீங்க. பேங்க் லோன் வாங்குறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிக வட்டிக்கு வேற வழி இல்லையேன்னு போயிட்டு எதுலையும் மாட்டிக்கிட்டு கடனை வாங்கி விட வேண்டாம். இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு விதத்துல கடன் தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? அதனால அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றங்களை வழங்கட்டும். ஜாதக அமைப்பின்படியும் யாருடைய ஜாதகப்படி 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ அவங்களுக்கே இது உண்மையாக இருக்கும். ஆனால் கடனை உடனே வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் மீண்டு வெளில வர்றது சிரமமாக இருக்கும். 6-8 சம்மந்தப்பட்ட தசை நடக்குதுன்னா வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் மிதுனத்துக்காரங்க முடிவெடுத்துக்க வேண்டியது அவசியம். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் அப்படியே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நட்பு வட்டாரங்களுக்கு இடையில, இல்லை தொழில் செய்கின்ற இடங்கள்ல. அதனால யாருடைய ஜாதகப்படி 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ அவங்க கொஞ்சம் பொறுமை காத்து நடக்க வேண்டியது அவசியம் இந்த அமைப்புகள்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால அன்பு நண்பர்களே, பெரிய பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மாதம் சின்ன சின்னதான அமைப்புகளில் மாற்றம் உண்டு. குறிப்பாக ஆரோக்கியத்திலையும் பொருளாதாரத்திலையும் மட்டும் கவனமாக இருங்கள். பெரிதாக அகலக்கால் வைப்பாதீர்கள். கிடைக்கிறதை எடுத்துக்கிட்டு வேலை செய்கிறது நல்லது. பெரிய முதலீடு போடுறேன்னு சொல்லி அவசரப்பட்டு எதுலையும் போட்டுட்டு லாக் ஆகிட வேண்டாம். இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கருதப்படுவது
இறைவன் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஏற்றம் தரும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.